மரம் வெட்டும்போது மன்னிப்பு வேண்டுதல் செய்ய வேண்டுமா? இதை கேட்டால் கூறுபவர்களுக்கு பைத்தியமா என்று சந்தேகம் எழும். மனிதர்களே ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி சாய்க்கும் இக்காலத்தில் மரம் வெட்டுவதற்கு மன்னிப்பு வேண்டுதலா? இதற்கிடையில் மரங்களை பொருட்படுத்த யாருக்கு நேரம்? எப்போதாவது மரம் வெட்ட வேண்டியது வந்தால் மரத்தில் மட்டுமல்ல, அதில் வசிக்கும் பறவைகள் முதலியவைகளிடம் அனுமதி கோரி மன்னிப்பு வேண்டுதல் செய்யும் சுலோகம் போதித்திருந்தனர். யானிகி வசந்தினானனி ஃபலிம் குகுஹீதா விதிவல் பிரகிருத்யம் அந்நியத்ரவாசம் பரிகல்பா பயாமி ஷமந்து தனத்யா தாமஸ்து தெய்ப். இந்த பழைய மனிதன் உள்ளுக்குள்ளே ஒன்றியிருந்த நன்மையின் சின்னமாக மரம் வெட்டுவதற்கு எதிராகவும் மரங்கள் நடுவதற்காகவும் அரசு துறைகளில் பல முயற்சிகள் எடுப்பதாக என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நம் முன்னோர்கள் மரங்களை பாதுகாப்பதன் வாயிலாக மனித குலத்தின் திடநிலையிலேயே மனதில் கொண்டிருந்தனர். இதனால் அவர்களை மரங்களை தெய்வங்களாக கண்டு ஆராதித்து வந்தனர். மேலும் புராண இலக்கியங்களில் மரங்களுக்கு மிக முக்கிய இடம் அளித்துள்ளனர். மரங்கள் எதுவரை நிலைத்திருக்குமோ அதுவரை மட்டுமே மனித குலமும் நிலைத்திருக்கும் என்று முனிவர்கள் கூறியுள்ளனர். முனிவர்களையும் அவர்கள் பொன் வாக்குகளையும் புறக்கணித்து முன்னேற்ற திட்டங்களை வகிக்கும் நவீனவாதிகள் மரங்களை புறக்கணிப்பதால் அவர்கள் எதிர்கொள்ளப் போவது பெரும் விபத்துக்குள்ளேயே என்று உலகளாவிய அபிவிருத்தி நம்மை போதிக்கின்றன. நிழலில் தங்கும் மிருகங்களுக்கு, சிகரங்களில் அமரும் பறவைகளுக்கும், வலைகளில் வசிக்கும் பிராணிகளுக்கும், பூக்களில் தேனருந்தும் வண்டுகளுக்கும், பட்டாம்பூச்சிகளுக்கும் தன் எல்லா உறுப்புகளாலும் சுகமளிக்கும் மரங்களை எக்காலமும் போற்றி புகழ வேண்டும் என்று பஞ்சதந்திரமும் சுட்டி காட்டுகின்றது. மனித குலத்துக்கு என்றும் நன்மை மட்டும் அளித்து கொண்டிருக்கும் மரங்களை விலக்கேற்றி ஆராதிக்கும் ஒரு கலாச்சாரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மரம் பாதுகாக்கப்படுவதன் வாயிலாக நாமும் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதே. ஒரு ஆலமரம் பட்டு விழுந்தால் அதை மனிதரை பாடையில் ஏற்றி இறுதி சடங்குகள் செய்து எரிப்பது போல எரிக்க வேண்டும் என்று ஆச்சார விதி உள்ளது. பாரத கலாச்சாரத்தில் இதை மூட நம்பிக்கை என்பார்கள். ஒன்று நினைவு கூறுங்கள், ஆலமரம் வாயுமண்டலத்தை சுத்திகரிப்பதனாலே என்று மனிதனால் மிகுதியாக கார்பன் படிந்த நகரங்களிலும் உயிர் வாழ இயலுகின்றது. 300 சதுர மீட்டர் பரப்பளவுள்ள ஒரு ஆலமரம் சுமார் 1500 கிலோகிராம் பிராணவாயுவை வெளிவிடுகின்றது என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியால் வெளிப்படுத்தியுள்ளனர். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர்கள் சுத்த நீரை தன் வேர்களில் சேகரித்து வைக்கும் திறனுடையது என்பது குறிப்பிடத்தக்கது.